அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த இஸ்லாமிய நேயர்களே, இதுவரைக்கும் எங்களோட சேனலில் நபி மூசா அலைஹிவஸல்லம் அவங்களுடைய வரலாறையும் நபி சுலைமான் அலைஹிவஸல்லம் அவங்களுடைய வரலாறையும் பார்த்து வந்தோம். அதனை தொடர்ந்து நபி யூசுப் அலைஹிவஸல்லம் அவங்களுடைய வரலாறை பார்ப்போம். இவங்களுடைய வரலாறின் சிறப்பை சொல்ல வேண்டுமென்றால் அல்லாஹு தாலாவே மிகவும் அழகான வரலாறுன்னு கூறின ஒரு வரலாறு தான் நபி யூசுப் அலைஹிவஸல்லம் அவங்களுடைய வரலாறு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நபி யாக்கூப் அலைஹிவஸல்லம் அவங்களுக்கு மொத்தம் 12 குழந்தைகள். அவரது மூத்த மனைவி ரையாவின் குழந்தைகள் 10 பேர். இரண்டாவது மனைவி ராஹேலின் வாயிலாக பிறந்த குழந்தைகள் 2. அதில் மூத்தவர் தான் நபி யூசுப் அலைஹிவஸல்லம். இரண்டாவது புன்யாமீன். இந்த புன்யாமீன் பிறக்கும் பொழுது ராஹேல் என்ற அம்மையார் இறந்துடுறாங்க. இவ்வாறு தாயை இழந்த தன்னுடைய 2 மகன்கள் மீதும் நபி யாக்கூப் அலைஹிவஸல்லம் அவர்கள் பாசத்தை அதிகமாக காட்ட ஆரம்பித்தார்கள். மேலும் நபி யூசுப் அலைஹிவஸல்லம் அவர்கள் மிகவும் அழகானவர்களாக இருக்கிறாங்க. இந்த அளவுக்கு அழகானவர்னு சொல்ல வேண்டுமென்றால் நபி யூசுப் அலைஹிவஸல்லம் அவங்களுடைய அழகை பற்றி அல்லாஹ்வின் தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக உலமாக்கள் பின்வருமாறு கூறுறாங்க. அதாவது அல்லாஹ் இந்த உலகத்தில் இருக்கிற அழகை 2ஆக பிரித்தா அதில் பாதியை இந்த உலகத்தில் இருக்கிற மொத்த அழகோட ஒப்பிட்டும் மற்ற பாதியைத்தான் நபி யூசுப் அலைஹிவஸல்லம் அவங்களுக்கும் கொடுத்திருப்பதாக சொல்கிறாங்க. அப்படி என்றால் இந்த உலகத்தில் உள்ள மொத்த அழகுலையும் பாதியை நபி யூசுப் அலைஹிவஸல்லம் அவங்களுக்கு ஒப்பிட்டு கூறியிருக்கிறாங்க. அப்போ சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு அழகானவராக இருந்திருப்பாங்க. நபி யாக்கூப் அலைஹிவஸல்லம் அவங்க யூசுப் அலைஹிவஸல்லம் அவங்களுடனும் அவங்களுடைய தம்பி புன்யாமீன் மீதும் அதிகமாக பாசம் வைத்திருந்தாங்க. இதனை பார்த்ததால மற்ற 10 சகோதரர்களுக்கும் இவங்க இருவர் மீதும் பொறாமையும் வெறுப்பும் வர ஆரம்பிக்குது. இதனை கண்ட யாக்கூப் அலைஹிவஸல்லம் அவங்க மேலும் அதிகமாக இவ்விருவரையும் நேசிக்க தொடங்கிவிட்டாங்க. ஏனென்றால் நாமும் இவரை பராமரிக்காவிட்டால் பெரிய இன்னல்களுக்கு ஆளாக்கப்படுவாங்கன்ற அச்சத்தில் அவங்க இன்னும் அன்பு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதாவது தாயில்லாமல் வளரும் குழந்தைகள்ன்ற அந்த பாசத்திலையும் கவலையிலையும் நபி யாக்கூப் அலைஹிவஸல்லம் அவங்க அந்த 2 குழந்தைகள் மீது கொஞ்சம் அதிகமாகவே அந்த கவனம் செலுத்துகிறாங்க. இப்படி போய்கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் நபி யூசுப் அலைஹிவஸல்லம் அவங்க தன்னுடைய தந்தையிடம் நான் ஒரு கனவு கண்டேன், அதில் 11 நட்சத்திரங்களையும் சூரியனையும் சந்திரனையும் நான் எனக்கு சிரம்பணிவது போல கனவு கண்டேன் என்று சொன்னாங்க. அவங்க அப்படி சொல்லும் பொழுது நபி யாக்கூப் அலைஹிவஸல்லம் அவங்க அல்லாஹ் தாலா தன்னுடைய மகனுக்கு ஏதோ ஒரு சிறப்பாக கொடுக்க போகிறான்றதை உணர்ந்து கொள்கிறாங்க. அதன் பிறகு அவங்க தன்னுடைய மகன்கிட்ட, அதாவது யூசுப் அலைஹிவஸல்லம் அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க, இந்த கனவை பற்றி உன்னுடைய மற்ற சகோதரர்கள்கிட்ட கூற வேண்டாம். ஏன்னா அவங்க ஏதேனும் உனக்கு தீங்கு இழைக்க நேரலாம். ஷைத்தான் மனிதர்களுக்கு பகிரங்கமாக எதிரியாக இருக்கிறான் என்று கூறி இந்த கனவை பற்றி தன்னுடைய சகோதரர்கள்கிட்ட சொல்லவானு சொல்லி எச்சரிக்கிறாங்க. இந்த சம்பவத்திற்கு பிறகு நபி யாக்கூப் அலைஹிவஸல்லம் அவங்களுக்கு நபி யூசுப் அலைஹிவஸல்லம் அவங்களோட மீது இன்னும் பாசம் அதிகமாகிவிட்டது. நபி யாக்கூப் அலைஹிவஸல்லம் அவங்க எந்த நேரமும் நபி யூசுப் அலைஹிவஸல்லம் அவர்களுடன் இருப்பதையே விரும்பினாங்க. இதனை கண்ட மற்ற 10 சகோதரர்களுக்கும் அவங்களோட மீது இருந்த வெறுப்பு இன்னும் அதிகமாகுது. நாளுக்கு நாள் நபி யாக்கூப் அலைஹிவஸல்லம் அவங்க யூசுப் அலைஹிவஸல்லம் மீது காட்டுகின்ற அன்பின் காரணத்தினால 10 சகோதரர்களும் சேர்ந்து நபி யூசுப் அலைஹிவஸல்லம் அவங்களுக்கு எதிராக ஒரு சதி திட்டம் தீட்டுறாங்க. இதை பற்றி அல்லாஹ் தாலா குர்ஆனில் குறிப்பிடுகிறான். அதாவது மேலும் இந்த சம்பவத்தை கூறும் முன் அல்லாஹ் கூறுகிறான், நபியே, நிச்சயமாக நபி யூசுப் அலைஹிவஸல்லம் மற்றும் அவர்களது சகோதரர்களின் வரலாற்றில் வினவுவர்களுக்கு நிறைய படிப்பினை உண்டுன்னு சொல்லி அல்லாஹ் தாலா கூறுறான். அந்த 10 சகோதரர்களும் சேர்ந்து நாங்கள் 10 பேரும் பெரும் பலசாலியான படையாக இருக்கிறோம். ஆனாலும் எங்களோட தந்தை அந்த இருவர் மீதும் தான் பாசமாக இருக்கிறாரு. ஆகையால் எங்களுடைய தந்தை பகிரங்கமாக வழிகேட்டில் இருக்கிறாரு. இதனால் நாங்கள் யூசுஃபை கொலை செய்து விடலாம்னு சொல்லி சதி திட்டம் ஒன்று தீட்டுறாங்க.
அப்படி இல்லை என்றால் அவரை கொண்டு போயிட்டு எங்கேயாவது எரிந்துவிட வேண்டும். அப்போதான் எங்களுடைய தந்தை எங்களோட மிகவும் இணக்கமாக இருப்பார்னு சொல்லி 10 பேருக்கு இடையில் சதி திட்டம் ஒன்று தீட்டுறாங்க. அப்பொழுது அதில் இருந்த ஒருத்தர் சொல்கிறாரு, அவரை கொலை செய்யாமல் அவரை கொண்டு போய் எங்காவது ஒரு பாலடைந்த கிணற்றுல வீசி விடலாம். அந்த வழியாக செல்லக்கூடிய பிரயாணிகள் யாராவச்சு அவர் எடுத்துக்கொண்டு போகட்டும்னு சொல்லி முடிவு செய்கிறாங்க. அதன் பிறகு இந்த 10 பேரும் நபி யாக்கூப் அலைஹிவஸல்லமிடம் சென்று தந்தையே, யூசுஃபுடைய விஷயத்தில் நீங்கள் எங்களை நம்பாமல் இருப்பது உங்களுக்கு என்ன நேர்ந்தது? அவருக்கு நாங்கள் நன்மையைத்தானே நாடுவோம். நாங்கள் அவரது சகோதரர்கள் தானே, ஏன் எங்களிடம் இருந்து அவரை பிரித்து கொள்கிறீர்கள்னு சொல்லி நபி யாக்கூப் அலைஹிவஸல்லமிடம் போயிட்டு பேசுகிறாங்க. அதன் பிறகு நாளை எங்களுடன் அவரை அனுப்பி வைங்க. அவர் காட்டில் உள்ள பழங்களை புசித்து கொண்டு எங்களுடன் விளையாடி கொண்டு இருப்பார். நிச்சயமாக நாங்கள் அவரை பார்த்து கொள்கிறோம் என்று சொல்லி நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அந்த 10 சகோதரர்களுடன் விளையாட அனுப்பி வைக்க சொல்லி நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கக்கிட்ட கேட்குறாங்க. அதற்கு நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பதில் அளிக்கிறாங்க, அவரை நீங்கள் கூட்டிகிட்டு போகிறது எனக்கு கவலையாக தருது. நீங்கள் விளையாடி கொண்டிருக்கும் போது அவரை பார்க்காமல் இருந்து விட்டால் ஓநாய் தின்று விடுமோ என்று சொல்லி எனக்கு பயமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதற்கு அவங்க ஒரு கூட்டத்தினராக நாங்கள் இருந்தும் எங்களை மீறி அவரை ஓநாய் தின்று விடுமானால் நாங்கள் நஷ்டவாளிகளாகத்தான் ஆகிவிடுவோம் அப்படின்னு சொல்லி எப்படியோ பேசி நபி யாக்கூப் அலைஹிவஸல்லம் அவங்கக்கிட்ட சம்மதம் வாங்குறாங்க. நபி யாக்கூப் அலைஹிவஸல்லம் அவங்களும் 10 சகோதரர்களும் இவ்வளவு கூப்பிடுறாங்க தானே, சரி பாசம் வரட்டும் சகோதரர்களுக்கு நடுவோலன்னு சொல்லி நபி யூசுப் அலைஹிவஸல்லம் அவங்களோட அனுப்பி வைக்கிறாங்க. இந்த 10 பேரும் நபி யூசுப் அலைஹிவஸல்லம் அவங்களை கூட்டிகிட்டு போய் அவங்க திட்டம் தீட்டியது போல் ஒரு பாலடைந்த கிணற்றுல தள்ளி விட்டுடுறாங்க. அப்பொழுது அல்லாஹ் தாலா நபி யூசுப் அலைஹிவஸல்லம் அவங்களுக்கு ஒரு வஹியை அறிவிக்கிறான். அதாவது, நிச்சயமாக இந்த காரியத்தை பற்றி ஒரு நாள் நீங்கள் அந்த 10 சகோதரர்கள்கிட்டையும் கேட்டு தெரிந்து கொள்வீங்கண்டு. அதன் பிறகு பொழுது சாயுது. இந்த பொழுது சாய்ந்தவுடன் 10 சகோதரர்களும் அழுதவர்களாக நபி யாக்கூப் அலைஹிவஸல்லம் அவர்களிடம் ஓடினாங்க. நபி யாக்கூப் அலைஹிவஸல்லம் அவர்களிடம் சென்று, தந்தையே, நாங்கள் ஒருவரை ஒருவர் முந்திக்கொண்டு விளையாடி கொண்டு இருந்தோம். யூசுஃபிடம் எங்களுடைய பொருட்களை எல்லாம் கொடுத்துவிட்டு விளையாட சென்று விட்டோம். அந்த சமயத்தில் யூசுஃபை ஒரு ஓநாய் அடித்து தின்று விட்டது அப்படின்னு சொல்லிட்டு, நாங்கள் எவ்வளவு தான் உண்மையாளர்களாக இருந்தாலும் நீங்கள் எங்களை நம்பக்கூடியவர்களாக இல்லை என்று கூறினாங்க. அது மட்டுமல்லாமல் அவங்களுடைய பொய்யை இன்னும் உறுதியாக்குவதற்காக நபி யூசுப் அலைஹிவஸல்லம் அவர்களுடைய சட்டையை கழற்றி அதில் பொய்யான இரத்தத்தை நனைத்து நபி யாக்கூப் அலைஹிவஸல்லம் அவங்களிடம் கொண்டு கொடுக்குறாங்க. எவ்வளவு தான் திருடன் புத்திசாலியாக இருந்தாலும் ஒரு சிறிய தடயத்தை விட்டிருப்பான். அதுபோல் நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அந்த சட்டையை எடுத்து பார்க்கும் பொழுது அந்த சட்டையில் எங்கேயும் கிழிந்திருக்காமல் இது, அந்த சட்டையில் ஒரு கிளியல் கூட இல்லை. அப்பொழுது அவங்க புரிஞ்சு கொள்கிறாங்க, இந்த சகோதரர்கள் ஏதோ ஒரு தவறை செய்துட்டு பிழையான காரியத்தை உண்மைப்படுத்த முயற்சிக்கிறாங்கன்னு சொல்லி உணர்றாரு. பிறகு நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க, உங்களது மனம் ஒரு தீய காரியத்தை அழகாக காட்டிவிட்டது. ஆகவே இந்த சம்பவத்தில் நான் பொறுமையாக இருப்பதே நன்று. ஆகையால யூசுஃபை காக்க அல்லாஹுவே போதுமானவன், அவனிடமே நான் உதவி தேடுகிறேன் என்று சொல்லி அவங்க பொறுமை காக்குறாங்க. அதன் பிறகு அந்த வழியாக சென்ற சில பிரயாணிகள் அந்த கிணற்றிலிருந்து தண்ணி எடுத்துட்டு போகலாம்னு சொல்லி அந்த கிணற்றுக்குள்ளே ஒரு வாளியை போடுறாங்க. அந்த வாளியை பிடிச்சவராக நபி யூசுப் அலைஹிவஸல்லம் அவங்களும் வெளியே வராங்க. அந்த நபி யூசுப் அலைஹிவஸல்லம் அவங்கள பார்த்து அந்த பிரயாணிகள், ஒரு அழகான சிறுவன் கிடைத்து விட்டான்னு சொல்லி அவங்கள ஒரு பொருளாக கருதி அற்ப விலைக்கு மிஸ்ர நாட்டில் உள்ள ஒரு வியாபாரியிடம் விற்கிறாங்க. அதாவது தற்போது எகிப்தில் உள்ள ஒரு வியாபாரியிடம் விற்று விடுறாங்க. அந்த வியாபாரியும் நபி யூசுப் அலைஹிவஸல்லம் அவங்களுடைய அழகை பார்த்து அவரை எகிப்து நாட்டில் உள்ள ஒரு மந்திரிக்கு வித்துடுறாரு. அந்த மந்திரியும் அவருடைய மனைவியிடம்
இந்த சிறுவனுடைய தங்கும் இடத்தை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்க. இவர் வந்து எங்களுக்கு எதிர்காலத்தில் பயன் தரலாம், அல்லது இவரை நாங்கள் எங்களோட மகனாக ஏற்றுக்கொள்ளலாம்னு சொல்லி நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வளர்க்குறாங்க. இது அல்லாஹ் தஆலா குர்ஆனில் இப்படி சொல்கிறான். அல்லாஹ் கூறுகிறான், இவ்வாறே நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நாம் இவ்வுலகில் இடமளித்தோம். மேலும் அவருக்கு கனவுகளின் விளக்கம் கூறும் ஆற்றலையும் கற்றுக் கொடுத்தோம். அல்லாஹ்தான் அனைத்திலும் ஆட்சி புரிபவன், ஆனால் இதை பெரும்பாலானோர் அறிய மாட்டார்கள் என்று கூறுறான். மேலும் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறில் அவரின் இறை அச்சம் மட்டுமே மேலோங்கி நின்றது. அவர் அல்லாஹ்விற்கு அடிபணிந்த விதம், அல்லாஹ்விற்காக தியாகம் செய்த விதம், இவ்வாறு நாம் இருப்போமா என்பதை சிந்தித்து பார்த்து கொள்ளுங்க. மேலும் ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தோழர்களுடன் உரையாடி கொண்டிருக்கும் வேளையில் ஒரு சஹாபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடம், நாயகமே, இந்த உலகத்தில் மிகவும் சங்கையானவர் யாரென்று கேள்வி தொடுக்கிறாரு. அதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சங்கையானவருடைய மகன் பதில் கூறுறாங்க. இந்த பதில் சஹாபாக்களுக்கு புரியவில்லை. அதற்கு சஹாபாக்கள், என்ன நாயகமே, விடுக்கதை போல கூறுகிறீர்கள், எங்களுக்கு புரியலன்னு சொல்கிறாங்க. அதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ராஹிமுடைய மகன் இஸ்ஹாக்குடைய மகன் யஹ்கூபுடைய மகன் யூசுப் என்று பதில் கூறுறாங்க. ஏனென்றால் அல்லாஹ் எந்த ஒரு நபிக்கும் 4 தலைமுறையாக நபித்துவத்தை கொடுத்ததில்லை. நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள தவிர யாருக்கும் கொடுக்கவில்லை. அல்ஹம்துலில்லாஹ். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எப்படி சிறப்புக்குரியவங்கன்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த வீட்டிலேயே வாழ்கிறாங்க. அல்லாஹ் கூறுகிறான், இன்னும் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது வாலிபத்தை அடைந்த பொழுது அவர்களுக்கு மார்க்க அறிவையும் சட்ட நுணுக்கங்களையும் கற்றுக் கொடுத்தோம். இவ்வாறே நாம் நன்மை செய்வோருக்கு நாம் கூலியை தருகிறோம்னு அல்லாஹ் சொல்கிறான். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்து வந்த வீட்டில் அவரது எஜமானின் மனைவி, அந்த பெண்ணின் பெயர் ஜுலைஹா. இவர் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அழகில் மயங்கி அவர்கள் மேல் காதல் கொள்கிறாங்க. மேலும் இவரை அடைய சந்தர்ப்பம் தேடிக்கொண்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் அந்த பெண் தன்னுடைய கணவன் இல்லாத பொழுது அந்த பெண் அனைத்து கதவுகளையும் மூடிவிட்டு என்னிடம் வாரும் என்று நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அழைக்கிறார். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இந்த தீய செயலில் இருந்து அல்லாஹ்விடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். என எஜமான் என்னை நல்ல முறையில் நடத்தும் பொழுது அவருக்கு துரோகம் செய்தால் அல்லாஹ்விடம் நான் பெரிய அநியாயக்காரர்களில் ஒருவனாகி விடுவேன் என்று சொல்லி அந்த பெண்ணிடமிருந்து தன்னை பாதுகாத்து கொள்வதற்காக வேகமாக கதவை நோக்கி ஓடுறாங்க. இவ்வாறு நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஓடும் பொழுது அந்த பெண் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள தடுக்க முயற்சிக்கும் பொழுது நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சட்டை பின்புறமாக கிழிந்து விடுது. அத்துடன் திடீரென்று அந்த பெண்ணுடைய கணவரும் இன்னும் இருவரும் கதவை திறந்துட்டு உள்ளுக்கு வந்துடுறாங்க. அவங்கள கண்டவுடன் பயத்தில் அந்த பெண் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தான் அந்த பெண்ணிடம் தவறாக நடக்க முயற்சித்ததாக போய் கூறுறா. நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் எந்த தவறும் செய்யவில்லை, அந்த பெண் தான் என்னை வற்புறுத்தியதாக கூறுறாங்க. பிறகு அந்த பெண் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய கிழிந்த சட்டையின் துண்டை அவளோட கையில் காட்டி பாருங்கன்னு சொல்கிறா. அப்பொழுது அந்த பெண்ணினுடைய கணவர் இதை தீவிரமாக பார்க்கும் பொழுது அவருக்கு ஒரு விஷயம் புரியுது. நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தவறாக இருந்திருந்தால் அவங்களுடைய சட்டை முன்புறமாக கிழிந்திருக்கும். ஆனால் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சட்டை பின்புறமாக கிழிந்திருந்தது. ஆகையால் தன்னுடைய மனைவி தான் பொய் சொல்கிறான்னு சொல்லி புரிஞ்சு கொண்டு நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கக்கிட்ட அவங்களோட மனைவியுடைய தீய செயலுக்காக மன்னிப்பு கேட்டு விட்டு அந்த பெண்ணிடம் அல்லாஹ்விக்கிட்ட மன்னிப்பு கேளு இந்த செயலுக்காகன்னு சொல்லி அந்த இடத்துல அப்படியே முடிச்சிடுறாங்க.
ஆனால் அந்த விஷயம் சிறிது சிறிதாக கசிந்து காட்டுத்தீ போல அனைத்து ஊர் மக்கள்கிட்டையும் பரவிடுது. அனைத்து ஊர் மக்களும் எஜமானினுடைய அதாவது அடிமையிடம் எஜமானுடைய மனைவி தவறாக நடக்க முயற்சித்து விட்டா, அவள் பகிரங்கமாக வழிகேட்டில் இருக்கிறாண்டு அந்த அமைச்சருடைய மனைவியை பார்த்து ஊர் மக்கள் தவறாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த செய்தி அமைச்சரினுடைய மனைவியின் காதுக்கு வந்துவிடுது. அப்பொழுது அமைச்சரினுடைய மனைவி அந்த ஊரில் உள்ள அனைத்து பெண்களையும் அழைத்து ஒரு விருந்தை ஏற்பாடு செய்கிறார். விருந்து முடிந்ததற்கு பிறகு அந்த பெண்களுடைய கையில் ஒரு கத்தியையும் பழத்தையும் கொடுக்குறா. கத்தியும் பழத்தையும் கொடுத்த பிறகு நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அந்த பெண்களுக்கு நடுவால் நடந்து வர சொல்கிறா. அந்த பெண்ணின் சூழ்ச்சி தெரியாத நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் அந்த பெண்களுக்கு நடுகால நடந்து போகிறாங்க. அவங்களுடைய அழகை பார்த்து மயங்கி அந்த பெண்கள் எல்லாம் பழத்தை வெட்டுவதற்கு பதிலாக தங்களுடைய கைகளை வெட்டிக்கோறாங்க. நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அழகை பார்த்து இவங்க மனிதரே இல்லை, இவங்க ஒரு மலக்கா தான் இருக்க வேணும்னு சொல்லி மிகவும் வியப்பாக பார்த்துட்டு இருக்கிறாங்க. தங்களுடைய கையில் ரத்தம் போகிறது கூட தெரியாத அளவுக்கு நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களையே பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதன் பிறகு மந்திரியினுடைய மனைவி, இவரை ஒரு கணம் பார்த்ததற்கே உங்களுடைய கைகளை வெட்டி கொண்டீங்க, நான் இவருடன் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எனக்கு எவ்வாறு இருக்கும் என்று பதில் கூறினாள். மேலும் அவள் கூறுகிறாள், நான் தான் அவரை என்னுடைய ஆசைக்கு இணங்குமாறு அழைத்தேன், ஆனால் அவர் மன உறுதியுடன் நின்று விட்டார். ஆனால் என்றாவது ஒரு நாள் என் ஆசைக்கு அவர் இணங்கவில்லை என்றால் அவர் நிச்சயமாக சிறையில் அழைக்கப்படுவார், அவர் இழிவானவர்களில் உள்ளவராக ஆகிடுவார்னு சொல்கிறார். இதை கேட்ட நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கிறாங்க, என்னுடைய இரட்சகனே, இவர் எதன் பக்கம் என்ன அழைக்கிறாரோ அதை விட எனக்கு சிறைச்சாலையே விருப்பமானதுன்னு சொல்லி பிரார்த்திக்கிறாங்க. அல்லாஹ் தாலாவும் அவருடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்கிறான். இந்த சம்பவங்களை எல்லாம் அறிந்த அந்த நாட்டு அரசனும் நம் பெண்களின் இழிவான இந்த செயலிலிருந்து அவரை காக்க வேண்டுமென்றால் அவரை சிறைச்சாலையில் அடைப்பது தான் ஒரே வழி என்று சொல்லி நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை சிறையில் போடுறாங்க. அதன் பிறகு நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் சிறையில் சில காலங்கள் இருக்கிறாங்க. இவர் சிறையில் இருக்கும் வேளையில் அல்லாஹ்வின் ஆற்றலை மக்களுக்கு எடுத்துரைத்து இஸ்லாத்திற்கு அழைப்பு விடுத்து கொண்டு இருந்தார். இவ்வேளையில் அங்குள்ள சிறைவாசிகள் இருவர் கனவு காண்றாங்க. அதில் ஒருவர் தான் திராட்சை பழங்களில் இருந்து மதுரசம் பிழுவது போல கனவு கண்டேன் என்று கூறுறாரு. மேலும் மற்றொருவர், நான் என் தலைக்கு மேலே ரொட்டி துண்டொன்றை சுமந்து கொண்டு போகும் பொழுது பறவைகள் அதை கொத்தி தின்பது போல கனவு கண்டேன் என்று கூறுறாரு. இவ்வாறு கூறிவிட்டு அவ்விருவரும், நிச்சயமாக நாங்கள் உம்மை நல்லவராக மேலும் அறிவுஜீவியாகவே காண்கிறோம், ஆதலால் எங்களுக்கு இதன் விளக்கத்தை எடுத்து கூறுங்க என்று கூறுறாங்க. இதை கேட்டு நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அல்லாஹ் எனக்கு அருளிய இந்த அறிவிலிருந்து நான் இதன் விளக்கத்தை உங்களுக்கு கூறுகிறேன் என்று கூறி, யார் மதரசம் பிரிவது போல கனவு கண்டாயோ, நீ மிக விரைவில் விடுதலையாகி உன்னுடைய முதலாளிக்கு மதரசம் பிழிவாய், மற்றொருவன் சிலுவையில் அறையப்பட்டு இறப்பான், இறந்த பின் அவனுடைய உடலை பறவைகள் கொத்தி தின்னும்னு சொல்கிறாரு. மேலும் விடுதலையாக இருக்கும் அந்த சிறை தோழரிடம், நீர் வெளியே சென்றவுடன் என்னை பற்றி நாட்டின் மன்னனிடம் எடுத்து கோரும் என்று கோரிக்கை விடுத்தார். ஆனால் அவன் விடுதலையானவுடன் ஷைத்தான் அவனை மறக்க செய்து விடுகிறான். ஆகையால் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இன்னும் சில வருடங்கள் சிறைச்சாலையில் இருக்கிறாங்க. சிறிது காலம் சென்ற பிறகு அந்நாட்டு மன்னர் ஒரு கனவு காண்றாரு. அதில் நல்ல கொழுத்த பசுக்களையும் மெலிந்த பசுக்களையும் மேய்வது போல காண்றாரு. அதில் 7 பசுமையான கதிர்களும் 7 காய்ந்த கதிர்களையும் நான் கண்டேண்டு, என் பிரதானிகளே, நீங்கள் கனவுகளுக்கு விளக்கம் தரக்கூடியவராக இருந்தால் இந்த கனவுக்கு விளக்கம் கொடுங்கள் என்று சொல்லி அந்த அரசர் கேட்குறாரு. அதற்கு அந்த பிரதானிகள், இது பொய்யான கனவு, அதற்கு
விளக்கம் கொடுக்க நான் அறிந்திருக்கவில்லை என்று கூறுறாங்க. இந்த சம்பவத்தை அறிந்த சிறையிலிருந்து விடுதலையான மனிதர் யூசுஃபை நினைவு கூறுறாரு. அதாவது, மன்னரிடம் நான் இந்த கனவிற்கு விடை கூறுகிறேன், ஆனால் என்னை நீங்கள் சிறைக்கூடத்திற்கு அழைத்து செல்லுங்க என்று கூறுறாரு. அவ்வாறே அவரை அழைத்து செல்லவும் நபி யூசுப் அலைஹிவஸல்லம் அவர்களிடம், யூசுஃபே உண்மையாளரே, எனக்கு மேலும் ஒரு கனவுக்கு விளக்கம் தேவை என்று சொல்லி கூறுறாரு. நபி யூசுப் அலைஹிவஸல்லம் அவங்க என்ன கனவுன்னு கேட்குறாரு. அதற்கு 7 கொழுத்த பசுவையும் மெலிந்த 7 பசுவையும் மேலும் பசுமையான 7 கதிர்களையும் காய்ந்த 7 கதிர்களையும் கனவுல கண்டா அதற்கு என்ன பொருள் என்று கேட்கிறாரு. அதற்கு நபி யூசுப் அலைஹிவஸல்லம் அவங்க, முதல் 7 ஆண்டுகள் நீங்கள் விவசாயம் செய்வது போல செய்வீங்க. அதில் உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கொண்டு மீதமுள்ள பொருட்களை சேமித்து கொள்ளுங்க. அதன் பிறகு கடுமையான பஞ்சம் ஏற்படும். அதில் உணவுக்கே கஷ்டம் வரும். அப்பொழுது சேமித்தவற்றில் இருந்து தற்காத்து கொள்ள வேண்டும். பிறகு ஒரு ஆண்டு வரும், அதில் மழை பொய்த்து கொண்டே இருக்கும். அப்பொழுது அனைவரும் பல ரசங்களை பிழிந்தவர்களாக இருப்பாங்க என்று சொல்லி விளக்கம் கொடுக்கிறாரு. இவ்வாறு விளக்கத்தை அரசனிடம் கொண்டு சென்றார்கள். இந்த விளக்கத்தை கேட்ட அரசர், இவ்விளக்கத்தை கொடுத்தவரை என்னிடம் கொண்டு வாங்க என்று சொல்லி கூறுறாரு. அதன் பிறகு இதனை நபி யூசுப் அலைஹிவஸல்லம் அவங்கக்கிட்ட கூற வந்த அந்த தூதுவர்களிடம், நீங்கள் உங்களோட எஜமான் கிட்ட போயிட்டு கேளுங்க, கையறுத்து கொண்ட அந்த பெண்களோட நிலைமை என்னண்டு. நிச்சயமாக அவர்களின் சூழ்ச்சியை என்னுடைய இரட்சகன் நன்கறிந்தவன் சொல்லி கூறுறாங்க. அதற்கு அந்த மன்னன் அந்த பெண்களை அழைத்து, நீங்கள் யூசுஃபை கண்டு விரும்பிய போது உங்களுக்கு நேர்ந்தது என்ன என்று கேட்கிறாரு. அதற்கு அந்த பெண்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக நிச்சயமாக நாங்கள் யாதொரு தீங்கையும் அவரிடம் காணவில்லை என்று சொல்கிறாங்க. மேலும் அனைவருடைய பார்வையும் அமைச்சரின் மனைவி சுலைஹாவின் பக்கம் திரும்புது. உண்மை இப்பொழுது வெளிப்பட்டு விட்டது. நான் தான் அவரை என் விருப்பத்திற்கு இணங்குமாறு அழைத்தேன். யூசுப் அதனை ஏற்கவில்லை. நிச்சயமாக அவர் உண்மையாளர்களில் உள்ளவராவார் என்று சொல்லி அவர் தன்னுடைய குற்றத்தை ஒத்துக்கோரா. இவ்வாறு இதனை நான் ஒத்துக்கொள்ள காரணம், நிச்சயமாக மறைவாக இருந்த சமயத்தில் அவருக்கு நான் துரோகம் செய்யவில்லை என்பதையும், நிச்சயமாக துரோகிகளின் சூழ்ச்சிக்கு அல்லாஹ் வழிகாட்ட மாட்டான் என்பதை அவர் அறிந்து கொள்வதற்காகத்தான் என்று கூறினார். மேலும் நான் யூசுஃபின் மீது மோகம் கொள்ளவில்லை என்று கூறி என் மனதை நான் தூய்மைப்படுத்தவில்லை. நிச்சயமாக இரட்சகன் அருள் புரிகிறவர்களை அன்றி மனிதர்களுடைய மனம் பாவம் செய்ய தூண்டக்கூடியதாகவே இருக்கிறது. நிச்சயமாக எனது இரட்சகன் மிக்க மன்னிப்பவன், மிக்க கிருபையுடையவன் என்று அந்த பெண் சுலைஹா கூறுறார். சிறைச்சாலையில் இருந்த நபி யூசுப் அலைஹிவஸல்லம் அவங்களுடைய அறிவாற்றலை அறிந்த அந்த அரசர் அவரை அழைத்து கொண்டு வரும்படி உத்தரவிடுறாரு. அது மட்டுமல்லாமல் அவரை எனக்கு மட்டும் பிரத்யோகமானவராக அமர்த்தி விடுகிறேன் என்று கூறுறாரு. அவ்வாறே அவரை அழைத்து வரப்படுறாரு. நபி யூசுஃபிடம், இன்றிலிருந்து நீங்கள் எங்களுக்கு பெரும் மதிப்பும் நம்பிக்கையும் உடையவராக ஆகிவிட்டீங்கன்னு சொல்லி அரசர் நபி யூசுப் அலைஹிவஸல்லம் அவங்கக்கிட்ட கூறுறாரு. அதற்கு நபி யூசுப் அலைஹிவஸல்லம் அவங்க, என்ன உங்களுடைய நாட்டின் நிதி அமைச்சராக ஆக்கிவிடுங்கன்னு சொல்லி கோரிக்கை விடுக்கிறாரு. அது மட்டுமல்லாமல் அதை பற்றி நன்கு அறிந்தவனும் பாதுகாக்கக்கூடியவனுமாக நான் இருப்பேன் என்று சொல்லி அதை பற்றின நல்ல அறிவும் ஆற்றலும் என்கிட்ட இருக்குது என்று சொல்கிறாரு. அரசனும் அவருடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு நபி யூசுப் அலைஹிவஸல்லம் அவங்கள அந்த நாட்டினுடைய நிதி அமைச்சராக நியமிக்கிறாரு. அதன் பிறகு நபி யூசுப் அலைஹிவஸல்லம் அவங்க சிறிது காலம் தன்னுடைய அறிவையும் ஆற்றலையும் கொண்டு நல்ல முறையில் ஒரு நல்ல விளைச்சல் தரக்கூடிய விவசாயத்தை செய்கிறாங்க. அதன் மூலமாக அளவுக்கு அதிகமான தானியங்களை அவங்க உற்பத்தி செஞ்சுக்கிறாங்க. இதில் தங்களுடைய நாட்டின் தேவைக்கு போக மீதமுள்ள தானியங்களை பஞ்ச காலத்திற்காக சேமித்து வைக்கிறாங்க. அதன் பிறகு சிறிது காலத்தில் பஞ்சம் தொடங்கிவிடுது.
அதன் பிறகு அனைத்து மக்களும் நெருக்கடிக்கு உள்ளாகி இருந்த சமயத்தில் அரசவையில் இருக்கக்கூடிய சேமித்து வைத்திருந்த பொருட்களை மக்களுக்கு விநியோகம் செய்து கொண்டிருக்கிறாங்க. அந்த வேளையில் கன்ஹானிலிருந்து நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அந்த 10 சகோதரர்களும் அரசவைக்கு வராங்க அந்த தானியங்களை பெற்றுக்கொள்றதுக்கு. அவங்க வருகை தந்த பொழுது நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அது தன்னுடைய 10 சகோதரர்கள்ன்றதை கண்டுக்கோறாங்க. ஆனால் அந்த 10 சகோதரர்களுக்கும் அது தன்னுடைய சகோதரர் யூசுப் என்பதை கண்டுகொள்ள இயலாமல் போகுது. அதன் பிறகு இவ்வாறு இருக்க நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அவர்களுக்கு வேண்டிய தானியங்களை தயார் செய்து அவர்களிடம் கொடுக்குறாங்க. நீங்கள் மறுமுறை வரும் பொழுது உங்கள் தந்தையிடம் இருக்கும் உங்களது சகோதரன் புன்யாமீனையும் கூட்டிட்டு வாங்க, அப்போ அவருக்கும் ஒரு பங்கு தானியம் தரப்படும்னு சொல்கிறாரு. அதாவது நீங்கள் மறுமுறை வரும் பொழுது உங்களுடைய சகோதரன் புன்யாமீனை கூட்டிட்டு வந்தால் மேலும் தானியங்களை தருவேண்டு வாக்களிக்கிறாரு. அப்படி வராவிட்டால் என்னிடமிருந்து எந்த ஒரு பொருளும் எந்த ஒரு தானியமும் உங்களுக்கு கிடைக்க பெற மாட்டாதுன்னு கூறிடுறாரு. இதனை கேட்ட அவர்கள் கூறுறாங்க, நிச்சயமாக அவரை அழைத்து வர நாங்கள் முயற்சிக்கிறோம் என்று கூறிவிட்டு தாங்கள் தந்தையிடம் வந்து, தந்தையே, எங்களுக்கு தானியம் அளப்பது நிறுத்தப்பட்டு விட்டது, நாங்கள் புன்யாமீனை அழைத்து சென்று பாதுகாப்புடன் கொண்டு வருவோம், அது மட்டும் இல்லாமல் அவரோட நாங்கள் எங்களுக்கு தேவையான அதிகமான தானியங்களையும் எடுத்துக்கொண்டு வருவோம்னு சொல்கிறாங்க. இதனை கேட்டுக்கொண்டிருந்த நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பதில் கூறுறாங்க, இவருடைய சகோதரர் யூசுஃபுடைய விஷயத்தில் நான் உங்களை நம்பினதே போதும், இவரையும் நான் இழக்க தயாராக இல்லை என்று சொல்கிறாங்க. பாதுகாப்பதில் அல்லாஹ்வே மேலானவன், அவனையே நான் நம்புகிறேன் என்றும் கூறுறாங்க. அப்பொழுது அந்த சகோதரர்கள், தந்தையே, இனிமேல் நாங்கள் எதை தேடுவோம், நாங்கள் எங்கள் சகோதரன் புன்யாமீனை அழைத்து சென்று நம் குடும்பத்திற்கு தேவையான தானியங்களை வாங்கி வருவோம், மேலும் எங்களது சகோதரனை பாதுகாப்புடன் அழைத்தும் வருவோம்னு கூறினாங்க. அதற்கு நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க, உங்கள் யாவரையும் ஆபத்து சூழ்ந்திருந்தால் அன்றி இவரை பத்திரமாக திருப்பி கொண்டு வருவோம் என்று அல்லாஹ்வின் புறத்தில் எனக்கு சத்தியம் செய்யும் வரை நான் உங்களுடன் இவரை அனுப்ப மாட்டேன் என்று கூறிவிடுறாங்க. அவர்களும் அல்லாஹ்வின் புறத்தில் சத்தியம் செய்கிறாங்க. அதன் பிறகு உறுதிமொழி எடுத்ததற்கு பிறகு நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க புன்யாமீனை அல்லாஹ்வை சாட்சி வைத்து அவர்களுடன் அனுப்பி வைக்கிறாரு. மேலும் நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அவர்களிடம் கூறுறாரு, எனது மக்களே, நீங்கள் எகிப்து நாட்டினுள் போகும் பொழுது வேறு வேறு வாசல் வழியாக உள்ளே நுழையுங்கள், அல்லாஹ் தடுத்ததை தவிர வேறு எதையும் நான் உங்களிடம் கூறவில்லை என்று கூறிடுறாரு. அதன் பிறகு அவங்களும் புன்யாமீனை அழைத்து கொண்டு எகிப்துக்கு போகிறாங்க. எகிப்தை அடைந்ததும் அவர்கள் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் புன்யாமீனை காண்பிக்கிறாங்க. நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் புன்யாமீனை தனிமையில் கூட்டி கொண்டு போயிட்டு, நான் தான் உங்களுடைய சகோதரன் யூசுஃப்னு சொல்லி இதை நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லவானும் வாக்குறுதி வாங்கிடுறாரு. பிறகு அவர்களுக்கு தனித்தனியே தானிய மூட்டைகள் வழங்கப்படுது. புன்யாமீனுடைய மூட்டையில் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய கூலையை போட்டு விடுறாங்க. பிறகு சிறிது தூரம் சென்றவுடன் காவலாளிகள் அவர்களை அழைத்து நில்லுங்க, மந்திரியின் முக்கியமான பொருள் ஒன்று காணாமல் போய்விட்டது, அதனை கண்டுபிடித்து கொடுப்பவங்களுக்கு ஒரு ஒட்டகம் நிறையாக தானியம் வழங்குவதாக அரசபையில் அறிவிச்சு விட்டாங்க. நீங்கள் தான் கடைசியாக அங்கிருந்து வாரீங்க, நீங்கள் தான் எடுத்திருக்கக்கூடும் என்று அந்த காவலாளிகள் கூறுறாங்க. அதற்கு புன்யாமீன் சகோதரர்கள் 10 பேரும், நிச்சயமாக நாங்கள் இந்த நாட்டில் குழப்பம் விளைவிக்க வரவில்லை, அவ்வாறு எங்களிடம் அந்த பொருள் இருந்தால் யாரிடம் இருந்ததோ அவரை நீங்கள் கைது செய்து கொள்ளுங்கன்னு கூறுறாங்க. அவ்வாறு அவர்களுடைய தானிய மூட்டைகள் சோதிக்கப்படுது, யாரிடமும் இல்லை. இறுதியாக புன்யாமீனின் மூட்டையை சோதிக்கையில் அதில் அந்த குவளையை கண்டதும் அதிர்ச்சியுற்றார்கள். பிறகு அந்த காவலாளிகள், நாங்கள் இவரை கைது செய்து அமைச்சரிடம் ஒப்படைக்க போகிறோம் என்று கூறுறாங்க. அதற்கு அவங்க, இவரின் தந்தை மிகவும் பலகீனமானவர், அவரிடம் இவருக்கு எந்த ஆபத்தும் வரவிட மாட்டோம் என்று அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்து கூட்டி வந்துள்ளோம், ஆனால் இப்பொழுது எங்களின் யாரேனும் நீங்கள் கைது செய்து இவரை விட்டு விடுங்க என்று கோரிக்கை விடுக்கிறாங்க.
ஆனால் அவர்கள் இல்லை, அவ்வாறு செய்தால் நாங்கள் அநியாயக்காரர்களில் உள்ளவராக மாறிவிடுவோம், அதனால் அந்த தவறை நாங்கள் செய்ய மாட்டோம் என்று புன்யாமீனை அழைத்து சென்று விடுறாங்க. அதன் பிறகு அந்த 10 சகோதரர்களும் என்ன செய்வது என்று அறியாமல் இருக்கிறாங்க. வேறு வழி இல்லை, தந்தையிடம் கூறிவிடுவோம் என்று கூறி புறப்பட்டாங்க. அங்கு தந்தையிடம் கூறிய பொழுது அவர் அதனை ஏற்கவில்லை. இவ்வாறு தான் நீங்கள் யூசுஃபையும் அழைத்து சென்றீர்கள், இப்பொழுது அவன் சகோதரனையும் இவ்வாறே செய்துவிட்டீங்க என்று அழத் தொடங்கிவிட்டார். நான் அல்லாஹ்வின் மீதே நம்பிக்கை கொண்டிருக்கிறேன், அவனே என்னை சேர்த்து வைக்க வேண்டும் என்று கூறி நபி யாக்கூப் அலைஹிவஸல்லம் அவங்க அழுது அவருடைய பார்வை மங்கும் அளவுக்கு அழுகுறாரு. அதன் பிறகு அவருடைய கண்களில் பார்வை மங்கி விடுது. இவ்வாறு அழுது கொண்டு இருப்பதை கண்ட அவருடைய 10 பிள்ளைகளும், தந்தையே, நாங்கள் வேண்டுமென்றால் யூசுஃபை தேடி வருகிறோம் என்று கூறி மீண்டும் மிஸ்ர நாட்டுக்கு சென்று அங்கு மீண்டும் நபி யூசுப் அலைஹிவஸல்லம் அவர்களிடம், அமைச்சரே, எங்களுடைய தந்தை மிகவும் வயதானவராக இருக்கிறார், எங்களுக்கு மேலும் நல்ல தானியங்கள் நீங்கள் கொடுத்தால் அதன் மூலம் எங்கள் தந்தையை நன்கு கவனித்துக் கொள்வோம் என்று கூறுறாங்க. அப்பொழுது நபி யூசுப் அலைஹிவஸல்லம் அவர்கள், நீங்கள் உங்கள் சகோதரர் யூசுஃபை என்ன செய்தீர்கள் என்று ஞாபகம் உள்ளதா என்று கேட்கிறாரு. அதன் பிறகு அவர்களுக்கு புலப்பட்டு விட்டது. அப்போ நீங்கள் தான் யூசுஃபா என்று கேட்குறாங்க. அதற்கு ஆம், நான் தான் யூசுப், இவர் தான் எனது சகோதரன் புன்யாமீன் என்று கூறுறாரு. அப்பொழுது அவர்கள் ஆச்சரியப்பட்டு, எப்படி நீ மந்திரியானா என்று கேட்குறாங்க. நாம இருந்திருந்தால் என்ன பதில் வந்திருக்கும், நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தேன் தெரியுமா என்று ஆரம்பித்து 10 பக்கத்திற்கு கதை சொல்லியிருப்போம். ஆனால் எங்களுடைய தந்தை நபி யூசுப் அலைஹிவஸல்லம் அவர்கள், அல்லாஹ்தான் நாடியவர்களுக்கு அருளை பொழிகிறான், அவன் தான் என்னை உயர்த்தினான் என்று கூறினார்கள். அப்பொழுது அந்த 10 பேரும் தங்கள் குற்றங்களை ஒத்துக்கொண்டோம் என்று கூறி அவர்கள் அஞ்சுறார்கள், நம்மை யூசுப் பழிவாங்கி விடுவாரோ என்று. ஆனால் நபி யூசுப் அலைஹிவஸல்லம் அவங்களுடைய 10 சகோதரர்களையும் மன்னித்து விட்டு விடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ் அவங்களுடைய பாவங்களையெல்லாம் மன்னிப்பானாக என்றும் கூறிடுறாங்க. அத்தோடு அந்த 10 சகோதரர்களும் நபி யாக்கூப் அலைஹிவஸல்லம் அவங்களுடைய நிலைமையை நினைவூட்டுறாங்க. அதாவது நபி யூசுப் அலைஹிவஸல்லம் அவங்கக்கிட்ட, உங்களுடைய தந்தை உங்கள் 2 பேரையும் நினச்சி அழுது அவருடைய கண்களில் பார்வையே மங்கிவிட்டது என்று சொல்லி நினைவுபடுத்துகிறாங்க. இதனை கேட்ட நபி யூசுப் அலைஹிவஸல்லம் அவர்கள் தனது சட்டையை அவர்கள் சகோதரர்களிடம் கொடுத்து, இந்த சட்டையை அவர் முகத்தில் வையுங்கள் என்று கூறினார். அவர்கள் அந்த சட்டையை எடுத்துக்கொண்டு வந்த பொழுது நபி யாக்கூப் அலைஹிவஸல்லம் அவங்க, இது யூசுஃபின் வாசனை வருகிறதே, எங்கே எனது மகன் யூசுப் என்று கேட்க ஆரம்பித்து விட்டார். அவர்கள் அந்த சட்டையை முகத்தில் போட்டு, ஆம், இது யூசுஃபின் சட்டை தான் என்று கூறி அவரின் முகத்தில் போர்த்தினார்கள். நபி யாக்கூப் அலைஹிவஸல்லம் அவர்களுக்கு இழந்த பார்வை மீண்டும் வந்துவிட்டது. அப்பொழுது தன் பிள்ளைகளை பார்த்து நபி யாக்கூப் அலைஹிவஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான் உங்களிடம் கூறவில்லையா, அல்லாஹ் உங்களுக்கு அறிவிக்காதவற்றை எனக்கு அறிவிக்கின்றான் என்று கூறினேன் அல்லவா. அதனை கேட்டு அந்த 10 பிள்ளைகளும், தந்தையே, நாங்கள் தீங்கிழைத்து விட்டோம், எங்களுக்காக நீங்களும் இரட்சகனிடத்தில் பாவ மன்னிப்பு கேளுங்கள் என்று கூறினார்கள். நபி யாக்கூப் அலைஹிவஸல்லம் அவர்களும், நிச்சயமாக நான் உங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்பேன் என்றார்கள். பிறகு அவர்கள் அனைவரும் நபி யூசுப் அலைஹிவஸல்லம் அவர்களது கோட்டைக்கு சென்றார்கள். சென்ற அனைவரும், அவரின் தந்தை உட்பட அனைவரும் அவரின் காலில் விழுந்து சஜதா செய்தார்கள். செய்தவுடன் நபி யூசுப் அலைஹிவஸல்லம் அவர்கள் தன் தந்தையிடம், தந்தையே, நான் சிறுவயதில் ஒரு கனவு கண்டேன் அல்லவா, 11 நட்சத்திரங்களும் ஒரு சூரியனும் ஒரு சந்திரனும் என் காலில் விழுவதைப் போல் அந்த கனவிற்கு இப்பொழுது நடந்த சம்பவமே விளக்கம் என்று பதிலளித்தார்கள். அதன் பிறகு நபி யூசுப் அலைஹிவஸல்லம் அவர்களுடன் நபி யாக்கூப் அலைஹிவஸல்லம் அவர்கள் 17 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். இத்தோடு நபி யாக்கூப் அலைஹிவஸல்லம் அவர்களுடைய மகனான யூசுப் அலைஹிவஸல்லம் அவர்களுடைய வரலாறு முடிவடைகிறது.
இதை போன்ற சிறப்பான நபிமார்களுடைய வரலாறை தெரிஞ்சுக்கொள்றதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.